உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கபு ஹசல் அகர் விலாக்கதி அகசல் அகர் விலாக்கதி அலா. உம்முடைய வல்லமுள்ள பிரசன்னத்திற்குள்ளாய் என்னை எங்களை ஆண்டு நடத்தும்படியாய், சபையாரை நடத்தும்படியாய், தேவனுடைய பாடலை பாடி துதிக்கக்கூடிய பிள்ளைகளை நடத்தும்படியாய், வரக்கூடிய வந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை தரிசிக்கும்படியான வேளைக்குள்ளாய் கர்த்தருடைய விசேஷித்த கிருபைகள் வெளிப்படும்படியாய் தாழ்த்துகிறையா. என் தேவனே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி. பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை வல்லமை தங்கும்படியாய் தாழ்த்துகிறப்பா. உம்முடைய நாமத்தின் மகத்துவமும் உம்முடைய வல்லமையின் எழுப்புதலும் கர்த்தாவே ஒவ்வொரு தெய்வ சபைகளில் வெளிப்பட கர்த்தாவே விசேஷித்த கிருபைகளுக்குள்ளாய் உம்முடைய ஜனத்தை ஆண்டு வழிநடத்தும்படியாய் தாழ்த்துகிறப்பா. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த கொடுங்கையூர் பகுதியிலே காணப்படக்கூடிய தேவ சபைகளுக்காகவும் சேலவாயில் பகுதியிலே காணப்படக்கூடிய இந்த நல்ல தேவ சபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவரே கொடுத்த அந்த சபையின் நடுவிலே தேவரே எழுந்தருளுவீராக, தேவரே எழுந்தருளுவீராக. தேவரே உம்முடைய முகத்தின் பிரகாசத்தினால் நாங்கள் பிரகாசமடைய கர்த்தருடைய மகிமை வல்லமை மகத்துவம் தங்க கர்த்தாவே தேவரே வெளிப்படும்படியாய் தாழ்த்துகிறையா. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே மெசியா மேராஹுலகாரி கலாகதியாலா உலகம் முழுவதும் தேவ சமாதானம் வெளிப்பட சந்தோஷமும் சமாதானமும் பெருக கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுடைய நாமம் உயர்த்தப்பட கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய வருகை நாட்கள் மிக சமயமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே கர்த்தாவே விழிப்புள்ள ஜெப வாழ்க்கையோடு விழிப்புள்ளவர்களாய் தேவ சமூகத்தை உம்முடைய ஜனம் பற்றி கொள்ள கர்த்த கிருபைதாங்க, கிருபைதாங்க, கிருபைதாங்க. கிருபைக்குள்ளாய் கர்த்த இந்த ஆராதனையை நடத்தும்படியாய் தாழ்த்துகிறேன். எவருடைய கருத்துக்குள்ளாய் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். ஆஸ்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். ராச ராச பிதா மைந்த தேசுலாவு சதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. ராச ராச பிதா மைந்த தேசுலாவு சதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. ஜெகதீசுரேசுரன் சுகநேசமீசுரன் மகராச ராச பிதா மைந்த தேசுலாவு சதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. ராச ராச பிதா மைந்த தேசுலாவு சதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. மாசிலா மணியே மந்திர ஆசிலா அணியே சுந்தர நேசமே பணியே தந்திர மோசமே தனியே. மாசிலா மணியே மந்திர ஆசிலா அணியே சுந்தர நேசமே பணியே தந்திர மோசமே தனியே. நிறைவான காந்தனே இறையான சாந்தனே மறை ராச ராச பிதா மைந்த தேசுலாவு சதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. ராச ராச பிதா மைந்த தேசுலாவு சதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. ஆதி அந்தமில்லானந்த மாதி நுந்தியிலே முந்த வேத பந்தனமாய் வந்த பாத வந்தனமே. ஆதி அந்தமில்லானந்த மாதி நுந்தியிலே முந்த வேத பந்தனமாய் வந்த பாத வந்தனமே. பதநாமநாமனா சுதநாமநாமனா சிதராச ரச பிதா மைந்த தேசுலாவு சதா நந்த இயேசு நாயகனார் சொந்த
சொந்த மேசியானந்தனே ராசராச பிதா மைந்த தேசுலாவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே மேன்மையாசனனே நன்மை மேவு போசனனே தொன்மை பான்மை வாசனனே பொன்மை பாவ மோசனனே மேன்மையாசனனே நன்மை மேவு போசனனே தொன்மை பான்மை வாசனனே பொன்மை பாவ மோசனே கிருபாகரானரா சர்வேசுராபரா திருராசராச பிதா மைந்த தேசுலாவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே ராசராச பிதா மைந்த தேசுலாவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே வீடு தேடவுமே தந்தை நாடு கூடவுமே மைந்த கேடு மூடவுமே விந்தையோடு பாடவுமே வீடு தேடவுமே தந்தை நாடு கூடவுமே மைந்த கேடு மூடவுமே விந்தையோடு பாடவுமே நரவீட மேவினான் சுரராடு கோவினான் பரராசராச பிதா மைந்த தேசுலாவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே ராசராச பிதா மைந்த தேசுலாவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே ஆதி அந்தமிலார் அந்த மாதி நுந்தியிலே முந்த வேத பந்தனமாய் வந்த பாத வந்தனமே ஆதி அந்தமிலார் அந்த மாதி நுந்தியிலே முந்த வேத பந்தனமாய் வந்த பாத வந்தனமே பரமநாமனா சுதநாமநாமனா சிதராசராச பிதா மைந்த தேசுலாவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே ராசராச பிதா மைந்த தேசுலாவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே மேன்மையாசனனே நன்மை மேவு போசனனே தொன்மை பான்மை வாசனனே பொன்மை பாவ மோசனே மேன்மையாசனனே நன்மை மேவு போசனே தொன்மை பான்மை வாசனே பொன்மை பாவ மோசனே கிருபாகரானரா சர்வேசுராபரா திருராசராச பிதா மைந்த தேசுலாவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே ராசராச பிதா மைந்த தேசுலாவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே வீடு தேடவுமே தந்தை நாடு கூடவுமே மைந்த கேடு மூடவுமே விந்தையோடு பாடவுமே வீடு தேடவுமே தந்தை நாடு கூடவுமே மைந்த கேடு மூடவுமே விந்தையோடு பாடவுமே நரவேட மேவினான் சுரராடு கோவினான் பரராசராச பிதா மைந்த தேசுலாவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே ராசராச பிதா மைந்த தேசுலாவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே ஜெகதீசுரேசுர சுகநேசமீசுர மகராசராச பிதா மைந்த தேசுலாவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே ராசராச பிதா மைந்த தேசுலாவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே ஹல்லேலூயா எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே
வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் எங்கெங்கும் மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் எங்கெங்கும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை
எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிரேஸ் ஞானராஜ் வணக்கமா. அன்பின் பிதாவே, நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நீரே எங்கள் மத்தியிலே எங்கள் மகிமைக்கு பாத்திரராய் விளங்கி எங்கள் மத்தியிலே அசைவாடை கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மீதியான வேலையிலும் நீரே எங்களோடு இருந்து எங்கள் மத்தியிலே பேசும் ராஜா. மீட்பெரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின
உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க. அவர் மேலே நம்பிக்கையாயிருங்க. அவர் மேலே நம்பிக்கையாயிருங்க. அவர் நேற்று நல்லவர், அவர் இன்று நல்லவர். அவர் நேற்று நல்லவர், அவர் இன்று நல்லவர். அவர் என்றென்றும் என்றென்றும் நல்லவரே. அவர் என்றென்றும் என்றென்றும் நல்லவரே. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க. வாக்கு தத்தம் தந்த தேவன் என்று நல்லவர். வாக்கு மாற தூய தேவன் என்று நல்லவரே. வாக்கு தத்தம் தந்த தேவன் என்று நல்லவர். வாக்கு மாற தூய தேவன் என்று நல்லவரே. வாழ வைக்கும் தேவன் அவர் என்று நல்லவர். வாழ வைக்கும் தேவன் அவர் என்று நல்லவர். வாழ்த்தி பாடி துதித்திடுவோம் என்று நல்லவரே. வாழ்த்து பாடி துதித்திடுவோம் என்று நல்லவரே. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க. இஸ்ரவேலை காக்கும் தேவன் என்று நல்லவர். இடைவிடாமல் ஸ்தோத்தரிப்போம் என்று நல்லவரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் என்று நல்லவர். இடைவிடாமல் ஸ்தோத்தரிப்போம் என்று நல்லவரே. துதிகளுக்குள் வாசம் செய்பவர் என்று நல்லவர். துதிகளுக்குள் வாசம் செய்பவர் என்று நல்லவர். துக்கங்களை மாற்றிடுவார் என்று நல்லவரே. என் துக்கங்களை மாற்றிடுவார் என்று நல்லவரே. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க. நம்மை காணும் தேவன் அவர் என்று நல்லவர். நம்மோடு வாசம் செய்பவர் என்று நல்லவரே. நம்மை காணும் தேவன் அவர் என்று நல்லவர்.
நம்மோடு வாசம் செய்பவர் என்று நல்லவரே. நமக்காக யுத்தம் செய்பவர் என்று நல்லவர். நமக்காக யுத்தம் செய்பவர் என்று நல்லவர். நமக்காக பரிந்து பேசுவார் என்று நல்லவரே. நமக்காக பரிந்து பேசுவார் என்று நல்லவரே. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க. மனதுருகும் தேவனவர் என்று நல்லவர். மறவாமல் காக்கும் தேவன் என்று நல்லவரே. மனதுருகும் தேவனவர் என்று நல்லவர். மறவாமல் காக்கும் தேவன் என்று நல்லவரே. மார்போடு அணைத்து கொண்டவர் என்று நல்லவர். மார்போடு அணைத்து கொண்டவர் என்று நல்லவர். மகிமையில் சேர்க்கும் தேவன் என்று நல்லவரே. நம்மை மகிமையில் சேர்க்கும் தேவன் என்று நல்லவரே. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க. அவர் மேலே நம்பிக்கையாயிருங்க. அவர் மேலே நம்பிக்கையாயிருங்க. அவர் நேற்று நல்லவர், அவர் இன்று நல்லவர். அவர் நேற்று நல்லவர், அவர் இன்று நல்லவர். அவர் என்றென்றும் என்றென்றும் நல்லவரே. அவர் என்றென்றும் என்றென்றும் நல்லவரே. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க. ஆமென். நாம் ஜெபிப்போம். உம்முடைய கருத்தில் இருந்து பெற்று உம்முடைய ஊழியத்திற்காய் பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை அங்கீகரித்து ஆஸ்வதிங்க. எந்த அளவினால் அளக்கிறார்களோ அந்த அளவினால் அளக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. தேவ சமாதானமோ ஆஸ்வாதங்கள் பெருக பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. இயேசுவின் ரத்தம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை எங்களை தாழ்த்துக்கணும், பெரிய காரியங்கள் செய்யுங்க. கர்த்தாவே, இந்த நாளில் உடைய மகிமின் பிரசாரம் என்ன பிள்ளை பிரதேசம் பண்ண கிருபை தெரியுது. அதுக்காக நன்றி. பெரிய காரியங்கள் செய்யுங்க. வாதுக்கு நீங்கு கொலைக்கு காக்கிறது இவருடைய இறக்கம் எங்கள் மத்தியில் வெளிப்பட்டது என்று சொல்லி கிருபை தாங்க. ஒருவருக்காக தேவிக்கணும். கர்த்தாவே, மிக்க நன்றி. மழை நிமித்தம் வெளி நிமித்தம் பொல்லாப்பான காரியங்கள் உருவாக்கக்கூடாது. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற கிருபை தாங்க. குடும்ப தலைவருக்கு ஏற்ற கிருபை தாங்க. குடும்ப தலைவர்களுக்கு ஏற்ற கிருபை தாங்க. கர்த்தாவே, சாட்சி உள்ள தீவியத்தோடு பிள்ளைகள் சமூகம் காணப்பட கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வழி நடத்துங்க. ஏசன் ரத்தம் ஜெயம், ஏசன் ரத்தம் ஜெயசு ரத்தம் ஜெயம், ஏசன் ரத்தம் ஜெயசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமே. நம் மாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 91:14 என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் லாபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். வேறு யாரையும் அனுப்ப மாட்டார், அவர் தான். அதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் திடன்கொள்கள். சீயோனை சேர்ந்தவர்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி அவர்கள் அழுது கொண்டு இருப்பதில்லை. ஆண்டவரை கத்த பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். பெரிய காரியங்கள் கத்த நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். எத்தனை ஆபத்து நாசம் வரும், ஆனாலும் எல்லாவற்றிலும் தேவன் விடுவிக்கிறவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை கத்த செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருங்க? அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். காலையில் சாப்பிட்டீங்களா இல்லையா? அத்தாமா எண்ணப்பட்டு நான் சட்டையால் ஆகதென்று தள்ளப்பட்ட கல்லுமானே, நான் ஆகதென்று தள்ளப்பட்ட கல்லுமானே, என் ஆண்டவரின் கண்களிலே கிருபை பெற்றே, என் ஆண்டவரின் கண்களிலே கிருபை பெற்றே. உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவ,
இருக்கிறார் இருக்கிறார் என்னோடு என்று உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன். இருக்கிறார் இருக்கிறார் என்னோடு என்று அற்பமாய் எண்ணப்பட்டே நான் அசட்டையும் செய்யப்பட்டே. சிறுமைப்பட்ட என்னை பார்த்து சிரித்து மகிழ்ந்தார்கள், ஏழையான என்னை பார்த்து ஏளனம் செய்தார்கள். சிறுமைப்பட்ட என்னை பார்த்து சிரித்து மகிழ்ந்தார்கள், ஏழையான என்னை பார்த்து ஏளனம் செய்தார்கள். என்னை பார்த்த ஆண்டவர் உயர்த்த நினைத்திட்டார், உள்ள கையில் வரைந்தவர் உயர்த்தி வருகிறார். என்னை பார்த்த ஆண்டவர் உயர்த்த நினைத்திட்டார், உள்ள கையில் வரைந்தவர் உயர்த்தி வருகிறார். உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன். இருக்கிறார் இருக்கிறார் என்னோடு என்று உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன். இருக்கிறார் இருக்கிறார் என்னோடு என்று அற்பமாய் எண்ணப்பட்டே நான் அசட்டையும் செய்யப்பட்டே. பாடுகள் நிறைந்த என்னை பரிகாசம் செய்தார்கள், பாவி பாவி என்று சொல்லி தூற்றி திரிந்தார்கள். பாடுகள் நிறைந்த என்னை பரிகாசம் செய்தார்கள், பாவி பாவி என்று சொல்லி தூற்றி திரிந்தார்கள். தூக்கி எடுத்த தேவனின் துக்கத்தை மாற்றினார், தூரமல்ல நான் உனக்கு சமீபம் என்றார். தூக்கி எடுத்த தேவனின் துக்கத்தை மாற்றினார், தூரமல்ல நான் உனக்கு சமீபம் என்றார். உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன். இருக்கிறார் இருக்கிறார் என்னோடு என்று உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன். இருக்கிறார் இருக்கிறார் என்னோடு என்று அற்பமாய் எண்ணப்பட்டே நான் அசட்டையும் செய்யப்பட்டே. வேதனையில் கிடந்த என்னை வேடிக்கை பார்த்தார்கள், வீணான வார்த்தை சொல்லி புண்படுத்தினார்கள். வேதனையில் கிடந்த என்னை வேடிக்கை பார்த்தார்கள், வீணான வார்த்தை சொல்லி புண்படுத்தினார்கள். விசுவாசம் தந்த தேவன் பலப்படுத்தினார், வேத வசனம் கொண்டு என்னை தூக்கி நிறுத்தினார். விசுவாசம் தந்த தேவன் பலப்படுத்தினார், வேத வசனம் கொண்டு என்னை தூக்கி நிறுத்தினார். உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன். இருக்கிறார் இருக்கிறார் என்னோடு என்று உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன். இருக்கிறார் இருக்கிறார் என்னோடு என்று அற்பமாய் எண்ணப்பட்டே நான் அசட்டையும் செய்யப்பட்டே. ஆகதென்று தள்ளப்பட்ட கல்லுமானே நான், ஆகதென்று தள்ளப்பட்ட கல்லுமானே என் ஆண்டவரின் கண்களிலே கிருபை பெற்றேன், என் ஆண்டவரின் கண்களிலே கிருபை பெற்றேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர்? அற்பமா எண்ணப்பட்டேன். நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. உன் பேச்செல்லாம் அப்புறம் குப்பை தூக்கி போட்டு மிதிச்சிடுவாங்க. ஆமாங்க, இந்த கடைசி காலம், கொடிய காலம் வந்திக்கிற சத்துரு நம்மகிட்ட தான் வருவான். ஊழியக்காரன் வீட்டில், விசுவாசி வீட்டில் தான் வருவான், வேற எங்கேயும் போக மாட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமே. நம்ம சிரமம் இருக்கணும், நம்ம பலமான சாட்சியாக இருக்க நம்மை நாம் ஒப்பு கொடுக்கணும். கடந்த வாதையெல்லாம் கண்ணீர் அழுகை காணப்பட்டாலும் ஆண்டவரை கேட்கத்தார், எல்லா நெருக்கத்தில் உன்னை என்னை விடுவித்த சாட்சி வைக்க வல்லவர். இந்த சங்கீதம் 91 நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஆண்டவரை கத்த மகிமை உண்டாகட்டும். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிற வாட்டிக்கு மீனை வாஞ்சை என்று சொன்னால் உயிரை கூட கொடுத்துருவாங்க. அப்படியான எண்ணம் வாஞ்சை அறுக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன்.
அடுத்தது என்ன சொல்லுகிறார்? என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை நல்லா சொல்லுங்க, உன்னை வைப்பார், உனக்கு சொன்னதை செய்வார். அவர் எவ்வளவு வேணும் பொய்யுரையா தேவன். நீ தேவனுக்கு பயப்பட முதலாவது கீழ்ப்படி. அதான் கீழ்ப்படியாருன்னா தான் மேற்படி, இல்லைன்னா நீ நானும் விழணும். ஆண்டவரை கத்தர் நாட்களே கத்தருக்கு மகிமுண்டாகட்டும். பெரிய காரியங்கள் கத்தராக தேவன் செய்கிறார். அதிசயத்தை காணப்படுகிற தேவன் மனுஷரை நம்புவதை விட்டுவிட கத்தன் மேல் நம்பிக்கவை கத்தரை சார்ந்திரு. ஆண்டவரை கத்தர் அதைத்தான் சொல்கிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சை அறுக்கிறபடியால் என் ஆண்டவர் விடுவிப்பார். என் பிள்ளைக்கு சொன்ன காரியத்தை செய்வார். அவர் வார்த்தை கீழே விழாது, அவர் வார்த்தை மாறாது. ஏன்னா வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை நான் நினச்சி பார்ப்பேங்க. போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு வார்த்தையினால வானத்தின் பூமியை உண்டாக்குனாராம். எவ்வளோ பெரிய வானம், எவ்வளோ பெரிய பூமி பார்க்குறீங்களா? நான் நிறைய காரியங்களை நான் போகும்போது நிறையா கவனிப்பேன். அவர் வார்த்தையால் உனக்கு எனக்கு தந்த வார்த்தை நம்ம பற்றிக்கொள்ளணும், நம்ம பிடித்துக்கொள்ளணும். அதிகமாக ஜெபிங்க. ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஊழியக்காரிகளுக்காக, ஊழியக்கார விட்டு பிள்ளைகளுக்காக, எங்கள் மகேஷுக்காக இல்லை ஜெபிங்க. அவனுக்குள்ளே ஒரு பெரிய மன திரும்புதல் வேணும். பெற்றுக்கொண்ட விலையேற பெற்ற ரட்சிப்பை இழந்து தவிக்கக்கூடாது. பணத்தை கொண்டு நீங்கள் நான் பாதி உலகம் ஆகலாம் பணத்தினாலே. அல்லேலூயா. பரலோகம் தேர முடியுமா? ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழையுமா? ஊசி எவ்வளோ பெருசு? ஆச்சரியமான தேவனுடைய ராட்சியத்தில் பகுதியில் எனக்கு பணம் தான். யாரை பாரு பணம் 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 அவசியம் தான், வேண்டான்னு ஆண்டவர் சொல்லலை, வேணும். அதே வேளையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக ஜீவிக்கணும். நான் 2 குறிப்பு மட்டும் உங்களுக்கு தருகிறேன். அதாவது ஆண்டவரை கத்தார் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்கிற காரியம் என்னவென்று பார்த்தா, கத்தார் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. சங்கீதம் 42 வீட்டில் போய் வாசிங்க 1, 2. ஆண்டவரை கத்தார் இன்றைக்கு அவர் எப்படி விடுவிக்கிறார்? உன் ஆபத்தில் விடுவிக்கிறார். 2வதாக ஆண்டவரை கத்தார் ஜபத்திற்கு ஆபத்தில் விடுவிக்கிறார். உன் ஜபத்திற்கு பதில் தந்து விடுவிக்கிறார். ஜபம் கேட்கப்படலை நீ நினைக்காத. நம்ம ஆண்டவர் பேரை ஜபத்தை கேட்பவர் தான். சில காரியங்கள் தாமதிக்கும். நான் மேகம் போன்ற தளான சாட்சிகளை சொல்ல உண்டு. ஒரு காரியத்தை சொல்வேங்க. ஆஃபீஸருடைய வீட்டில் ஒரு நடந்த காரியம் எங்கள் அப்பா இருக்கும்போது. ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தருக்கு மகிமுண்டாகட்டும், அந்த பேபின்னு ஒரு பிள்ளைக்கு குழந்தை இல்லாது இருந்தது முதல்ல. அதுக்கு பிறகு நாங்கள் ஜெபித்த போது ஆண்டவரை கத்தார் அவளுக்கு தந்தார். ஒரு சொப்பனத்தை கண்டு போய் சொன்னேன். அப்போ அதே மாதிரி கன்சிவானா. ஆனால் ஆண்டவர் சொன்னார் கத்தருக்கு மகிமுண்டாகட்டும். அந்த போர்ட்டிக்கோலை பார்க்கும்போது என் மகனே டேனியல்னு சொன்னார். நம்ம சபையில் ஒரு பையனுக்கு கத்த சொல்லியிருக்கிறா, பையன் தருவா டேனியல்னு பேர் வைக்கணும். ஆண்டவரை கத்தர் பெரிய காரியங்களை தேவனை கத்தர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் எவ்வளோ வேணும் பொய்யுரையாதவர். விசுவாசத்தில் வளரணும். உங்களுக்கு முன்னால் அவிசுவாசம் வைக்காத, வேதம் சாட்சிகள் வைங்க. ஆண்டவரை கத்தார் அந்த நாளில் கத்த கன்சிவானா குழந்தை பிறந்து பொம்பளை பிள்ளை டீம்பு களம் பிறந்தணும். அவர் மலையாளி. அதில் தெய்வம் கொடுத்ததானே கற்பத்தின்கனே. ஆனால் நடந்தது என்னன்னா, உன்னுடைய இருதயத்தை காண்கிறார். நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், தேவனுக்கு பயப்பட. ஏன்னா உன் இருதயத்தில் என் இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறபடியா அந்த நம்பிக்கை நம்மை வைக்கப்பட்டாது. அது பயத்தினால் அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியே. ஆண்டவரை கத்த நாட்கள் ஆயிட்டு பிள்ளை வளர்ந்தது. இங்கே தான் வந்துட்டு இருந்தாங்க ஆஃபீஸர் குடும்பம்.
அதுக்கப்புறம் நுங்கம்பாக்கம் போயிட்டாங்க பரசுவாக்கம் கத்தருக்கு சாமி செல்ல தர சபை. கொஞ்ச நாட்கள் ஆயிடுச்சு, அந்த பிள்ளை நல்லா பாட ஆரம்பித்தா. பாட்டில் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பாஸ்டருடைய சன்னோடு சேர்ந்து பாட ஆரம்பித்தா. இதில் நடந்த காரியம் என்ன? பெரிய காரியங்களை செய்கிற தேவனுக்கே கத்தர் அந்த பையனுக்கும் அந்த பிள்ளைக்கும் ஒரு ஐக்கியம் உண்டாயிற்று. விவாக காரியத்துக்காக பெண்ணு பார்க்கிற விடையில் இந்த பிள்ளை சொல்லிச்சு, நான் இவனை தான் கட்டுவேன். எனக்கு இருக்காங்க, அங்கே சபைக்குள்ளே இருக்காங்க. கத்தாரப்பார். நான் கடந்த நாளில் கூட ஒரு பிள்ளையை பார்த்து ஜெபிச்சுட்டு வந்தேன். அவள் அம்மாவை நான் கூப்பிட்றது அழுவுனி தான் கூட எப்போ பார்த்தாலும் அதான் செய்வேன். ஆனால் மனம் மாறுதல் ஜெபத்தை நிமித்தான் தந்திருக்கிறான். கத்தர் நல்லவர். ஆமாம், ஆண்டவரை கத்தர் அந்த நாட்களை கத்தருக்கு சூத்திரம். கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்போ நான் சொன்னேன், ஏன்னா அந்த பிள்ளைய முதல்ல கட்டும்போது என் மகனே டேனியல்னே சொன்னார். எம்மா பிள்ளை பிறக்கும், பையன் பிறப்பான், பிள்ளைக்கு பேர் டேனியல்னு வைங்க. நாங்கள்லாம் வைக்க மாட்டோம், நாங்கள் பாபு கோஷி ஆதித்து இப்படி தான் பேர் வைப்போன்னு. ஏன்னா அந்த அம்மா சொன்னது. லாஸ்ட்டில் அவங்க சபை அடக்க அன்னையில் ஆதித்தை அழுது சொன்னான், என்ன கட்டி பிடிச்சி தேய்ச்சி தெய்வம் அதாவது ஆண்டவர் உங்கள் மூலம் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற்றினார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உயிருள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் வார்த்தை மட்டும் நம்பு, மனுஷனை நம்புவதை விட்டு விடு. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். எதற்காக இந்த காரியத்தை நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நம்பதில் இருந்து நம்முடைய விசுவாசத்திலிருந்து உங்களை இழுக்க என்னை இழுக்க முதல்ல உங்கள் வீட்டாக தான் சத்துது. வேறு யாரும் வர மாட்டாங்க. வீட்டானா சபையை வச்சுக்க நல்லா உற்சாகப்படுத்துவாங்க. நான் அந்த வார்த்தையை கேட்டுன்னு சந்தோஷப்படு. அதன்படி நடு பின்னிட்டு பார்க்காத. ஆனால் கத்தருக்கும் மகிமையுண்டாகட்டும். நாள் ஆச்சு. அப்புறம் அவள் பிள்ளை பிறந்தது. பிள்ளை பிறந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், பிள்ளை பேர் இந்த அம்மானு டேனியல் செல்லத்துறை. என்னட்ட சொன்னாங்க, நீனும் நானும் பேசி கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தர் கவனித்து கேட்பார். நீ பேசும்போது கவனிக்கல, உனக்கும் மற்றவங்களுக்கு பிடிக்கல. அவன் என்ன பேசுறான்னு உலகத்தை பார்க்காத ஆண்டவரை பாரு. உணர்த்தப்பட்டா கீழ்ப்படணும். ஆண்டவரை கர்த்தர் கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது. அதுக்கு பிறகு பேர் தான் விழி கேட்டப்போ அவங்க அந்த சொன்னாங்க, இதை மாதிரி சாட்சியில் தர ரைட்டு கத்தருக்கு நல்லா. அப்புறம்தான் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, ஜெயா ஆண்டவர் மலையாளத்தில் தான் சொன்னாங்க, தெய்வம் அதான் உங்கள் மூலம் பேசினது அப்படியே நடத்தினார். காலங்கள் கடந்தது இல்லவா, இன்றைக்கு கூட காத்திருக்கிறாயா? கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சத்தமா சொல்ல சாய்ந்து என்ன அர்த்தம்? இந்த குழந்தை இப்போ நம்ம ஜோசுவா தம்பி பொண்ணு அவன் பிள்ளை எப்படி சாயுது? அல்லேலூயா! எவ்வளோ பாசத்தோடு நேசத்தோடு கத்தருக்கு மகிமை உண்டாக சாய்ந்து உன் கூப்பிடுதலை கேட்பார். ஆண்டவரை கத்தார் உன் கூப்பிடுதலுக்கு பதில் தருவார். கத்தாரப்பார். விசுவாசம் நமக்கு அவசியம். தானியல் புஸ்தகத்துக்கு வாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக அந்த தானியல்கா ஆண்டவரை கத்தருக்கு உண்டாகட்டும். இவர்கள் வாலிப பிள்ளைகள், ஆனாலும் ஆண்டவரை கத்த. தானியல் 6 அதிகாரம் 6 அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவரை கத்த சொல்லுகிறத என்னன்னு கவனிக்கணும். நேபுகாத்நேச்சார் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், உங்களை என்னை பலப்படுத்தி அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இதைத்தான் நான் முதல் வாரத்தில் கொடுத்தானாலும் இப்படி கொடுக்கல. ஏன்னா சாதரக மிஷக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, எல்லாரும் உங்கள் பைபிளை தரங்க, கையை அது மேலே வைங்க, நோக்கி நேபுகாத்நேச்சாரே
இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. எந்த காரியம் சேவன் நினைத்தது செய்து முடிக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். லைட் ஒரு மாதிரியா இருக்கு பாரு, கொஞ்சம் பாரு. கத்தானுல பெரிய காரியங்கள் தேவனை கேட்கத்தான் நமக்கு செய்கிறவராக இருக்கிறான். இந்த காரியத்தை குறித்து, எந்த காரியத்தை குறித்து? இங்கே நேபுகாத்நேச்சார் சிலை, அங்கே தங்க வச்ச சிலைகள் எல்லாம் வணங்கும்படியாக சொல்லுகிறார்கள். விக்கிர ஆராதனை இப்பொழுது கூட எங்கே பார்த்தாலும் பயங்கர விக்கிர ஆராதனை நிறையா, கொஞ்சம் நஞ்சல்லங்க, நிறைய இடத்துல போகிற இடம்னா நாங்கள் நேற்று தாம்பரம் போயிட்டு வந்தோம், தாம்பரத்துக்கு அந்த பக்கம் போயிட்டு வந்தோம். எங்கே பார்த்தாலும் சாசு தான். இது இருக்கிறதுனால செய்வன காரியங்கள் இருக்கிறவர்கள் அதிகமாக தாக்கப்படுவார்கள். வேதமே சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அங்கே நடந்த காரியத்தை பார்த்து கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லிட்டான். இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்லி எங்களுக்கு என்ன இல்லை, ஏன்னா இல்லை, அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், எங்களை விடுவிக்க வல்லவர், எங்களை குணமாக்க வல்லவர். ஏன்னா ஆண்டவரை கேட்கட்டார், இன்றைக்கு நீ ஆண்டவருக்குள்ள வந்து நாம் ஆண்டவருக்குள்ள வந்து வளரும் போது உன் மேலே என் மேலே 2 ஆமை வந்துடும். என்ன ஆமை? ஒன்று கீழ்ப்படியாமல், ஒன்று பொறாமை என்றால் அதுக்கு முன்னிற்கம் தக்கவன் யார்? உண்டா இல்லையாம்மா? உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை மட்டும் பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டார்கள் அல்ல, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் அல்லேலூயா அல்லேலூயா. வெட்கப்பட ஒப்புக்கொடாரே, உன்னை வெட்கப்பட வெட்கப்பட எப்போதுமே வெட்கப்பட என்னாலுமே வெட்கப்பட ஒப்புக்கொடாரே, நம்மை வெட்கப்பட ஒப்புக்கொடாரே. நீ வெட்கப்படுவதில் வேலையில் இருந்தாலும் வீடா இருந்தாலும் பயப்படாத. வெட்கப்பட ஒப்புக்கொடாரே, உன்னை வெட்கப்பட ஒப்புக்கொடாரே. வெட்கப்பட உன்னை என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். இங்கே என்ன ஆண்டவர் கேட்கட்டா, நேபுகாத்நேச்சார் ராஜாவாக இருக்கிறதுனால அவன் நான் சொன்னதான் நடக்க, இப்போ சட்டம் நடக்கல. ஆண்டவரை கேட்கத்தான் நல்ல ஆட்சிக்காக நான் முதலே சொல்லியிருக்கேன். எனக்கு ஆண்டவர் முதலே சொல்லிடுவார். அதனால் நான் போராடி ஜெபிப்பேன். ஆமான்னு வரும், நிந்த வரும், நித்த சொல் வரும், அவர் சொல் வரும், ஆமான்னு வரும், எல்லாம் வரும். ஆனால் ஜெயத்தை தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெயத்தை தருவாரா இல்லையா? ஜெயத்தை தருவாரா இல்லையா? எஸ்னோ எஸ். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிற உனக்கும் எனக்கும் அல்லேலூயா அல்லேலூயா ஒரு நன்மை குறைபடாத. வாட் இஸ் த மீன்? எல்லா நன்மை தருவார். பெரிய காரியங்களை கண்ட கர்த்தராகிய தேவன் நமக்கு செய்து நம்மில் அவர் மகிமைப்படுவார். என்ன பண்ணாங்கன்னா இவங்க 3 பேரும் ஆண்டவரை கர்த்தருக்கும் மகிமை பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதிலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார் சாதரக்கு மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை. அட்டால் நாங்கள் நெஞ்சு மேலே கையை வை, நான் நேரத்தில் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை என்ன காரியம் தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் கையெறிகிறார், என்ன ஆராதிக்க தப்ப வைக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கனி சூளைக்க ராஜாவாக்கி உங்களுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். எரிகிற அக்கனி சூளாய் அது 7 மடங்கு சூடேற்றப்பட்டது. இன்னைக்கு கோப்படங்கு இன்னைக்கு இப்படித்தான் இருக்காங்க. நான் கடந்த நாளில் என் பேரன் சில்லு
கீழே விழுந்திருக்கிறான். எனக்கு தெரியவே தெரியாது, யாரும் சொல்லலைங்க, தப்பாக நினைக்காதீங்க. நாங்கள் இங்கேருந்து விஜய் அந்தோணியும் ஆட்டோவில் போகும்போது ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டேன். ஒருத்தர் சொன்னாங்க. அப்போ அந்த பிள்ளைகிட்ட கேட்கும்போது அம்மா கீழே விழுந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்திருக்கிறான். அதனால் கர்த்தருடைய கிருபையில் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பவித்து அவனை கனப்படுத்துவேன். வடித்து மீன் உயர்த்துவேன். இதற்கு சாட்சியாக வைக்க கர்த்தர் கிரியச்சிருக்கா கேட்பேன், எப்படியும் பார்க்கணும். ஏன்னா நான் கார் ஓட்டுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். டிரைவிங் எப்படி பண்ணணும்னு தெரியும். ஆனாலும் அந்த இடுப்பில் வலி எப்படி இருக்குங்கிறதும் தெரியும். நான் வண்டி ஓட்டுறதுனால கை அசைவு உண்டாக்குறதுனால அசையும், கேட்குறது உண்டு. விசாரிக்கணுமா இல்லையாண்ணா? விசாரிக்கலன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன கேட்பீங்க? சொல்லுவீங்களா இல்லையா? இல்லைப்பா, மகளே வந்து கேட்பா, பாட்டி சப்பமுக்கின்னு சொல்றிய, எங்கள் அப்பா கீழே விழுந்தாரா? நீ விசாரிச்சியா இல்லையா? கேட்கமா கேட்காதா? எஸ்ஸானோ? எஸ். ஏன்னா அவங்க அப்பா தேவ பிள்ளையே ஆண்டவரை கேட்கத்தாரு என்று கேட்போம். நமக்கு சொல்கிறது காரியத்தை கவனிங்க. ஏன்னா நம்ம விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசிக்காவிட்டா, ஏன்னா ஆபத்தில் விடுவிக்கிறவராக இருக்கிறா. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்த நடக்குது. சும்மா எழுதலை, உத்தரிக்கப்பட்டது. நல்ல பாட்டை கட்ட நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு பிறகு பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்கிறாங்க பாருங்க. சாதரக்கு மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினியில் சுட ராஜா சொல்லிட்டார். ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. ராஜாவுக்கு கோபம் வந்த உடனே என்ன செஞ்சுட்டார் பாருங்க. 20 கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 19ஆம் வசனம். அப்படி எல்லாரும் பைபிளை திறக்கணும், எல்லாரும் பார்க்கணும். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு, கொஞ்சம் கோபம் உண்டு. சாதரக்கு மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாக்கி சுடைவதை பார்க்கலாம். எத்தனை மடங்கு சூளையே சூடு? எத்தனை மடங்குமா? உனக்கு விரோதம் 7 மடங்கு. பயப்படாது, எல்லாம் நமக்கு தான். மனசில் வை, ஆண்டவன் நம்ம எப்படி நடக்கணும். சாதரக்கு மேஷக் ஆபேத்நேகோக்கு எப்படி சொன்னாரா அதை தானேக்கு நமக்கு சொல்கிறா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறா. ஆனாலும் பெரிய காரியம் பாருங்க. சாதரக்கு மேஷக் ஆபேத்நேகோ இருக்கிற அக்கினி சூளையில் போடும்படிக்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷர்களுக்கு கட்டளிட்டான். பலசாலி அப்படியே சார்வையோடு நிஜாரோடு கட்டுனாங்க. கட்டி என்ன செஞ்சாங்க? உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே இருக்கிறது. அப்படி தானே நேபுகாத்நேச்சார் என்ன செஞ்சான்? எங்கள் இராணுவத்தில் பலசாலியாக இருக்கிறவனை கொண்டு வந்து சாதரக்கு மேஷக் ஆபேத்நேகோ எப்படி இருக்கிறாங்க அப்படியே சால்வையோடு நிஜாரோடு கட்டி எரிகிற அக்கினி சூளையில் போட்டாங்க. பார்த்தீங்களா? ஆண்டவரை கர்த்தர் 21ஆவது வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வையோடு நிஜார்களோடு பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடு கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையில் நடுவில் போடப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் குடும்பத்தில் உன் வீட்டில் காணப்படுகிற காரியம் ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினாலும் ஆண்டவரை கத்த சொல்லுகிறாங்க. சூளை நல்லா பார்க்கணும். ராஜாவின் கட்டளை சூளை மிகவும் சூடாக்கப்பட்டு இருக்கிறத பட்டபடினாலும் அக்கினி சூளையானது சாதரக்கு மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி தூக்கி நல்ல வாசி, சத்தமாக வாசி. பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்கட்டுமா உன் சத்தத்தை? பாருங்க. சாதரக்கு மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை உன் தலையில் இருக்க ஒரு முடி கூட விழாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தலையில் நல்ல டை எடுத்துக்கிடுக்கிறாங்க.
எதுக்கு? கருப்பாக இருந்தால் ஏஜ் தெரியாதான். அந்த கருப்பு போயிட்டு நான் ஏஜ் தந்துடுமா? உன் வயசு என்னன்னு தெரியாதா? இன்னைக்கு ஆண்டவரை கத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எப்பவும் ஜெபிப்பேன். பெறப்போகிற பிறந்த நாளை கொண்டு ஆடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்னு ஜெபிப்பேன். இந்த நாளில் பிறக்க போகிற பிறந்த நாளை கொண்டு ஆடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு எல்லா காரியமே இந்த ஒரு பலவீன சுகனை வரக்கூடாது. அப்படி பலவீன சுகவினை இருந்தாலும் அதில் இருந்தெல்லாம் அவங்கள விடுவீங்க. என்னுடைய ஜெபம் காலையில் 2:30 மணி கத்தறதுக்கு சாட்சி. அடுத்த ஜெபம் நாட்களில் விவாகம் ஆகிற பிள்ளைகள், விவாகம் ஆக போகிற பிள்ளைகள், விவாக நாளே கொண்டாடுகிற பிள்ளைகள். எனக்கு கொண்டாடினாங்க இல்லையா? என் சன்னோ மருமக என் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்த பிள்ளை கத்தருக்கு லூயிஸு மேரி. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க, அவருக்கு கண்ணீருக்கு பதத்தாங்க. இதெல்லாம் சொல்லி ஜெபிக்கணும். ஜெப வேணும், ஜெப குறை வரக்கூடாது. இங்கே நான் பார்க்குற ஒவ்வொரு காரியத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். புருஷனை கொன்று போட்டது. ஆனால் சாதரக்க மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த 3 புருஷனும் கட்டுண்டவர்களாய் இருக்கிற அக்கினி சூழலில் நடுவில் விழுந்தார்கள். கட்டுகளோடு அவர் அக்கினி அசைவாடுகிற ஆவியானவர் பவுலும் சீலா ஒருமனப்பட்டு ஜெபிச்ச போது சிறைச்சாலையில் அற்புதத்தை செய்தார். ஆண்டவர் கெட்ட வேத வசனம் சும்மா இல்லை, ஆமென்று ஆமென் என்று நிறைவேறும். ஒரு ஃபுல் ஸ்டாப் கம்மா கூட கீழே விழாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அப்பொழுது ராஜா நேபுகாத்நேச்சார் பிரமித்தை யார் சொன்னாங்களோ அவங்க வாயே கேட்கும். நீ தப்பாக நினைக்காதீங்க. அனுபவ சாட்சி ஒவ்வொரு காரியத்தை நான் பார்த்துருக்கிறேன். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நியமித்து பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி என்ன சொன்னான்? ராஜா காப்பாற்று, ராஜா காப்பாற்று, ராஜா காப்பாற்றுன்னு கத்துவான்னு நினச்சான். கத்தலை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் கால்வாரி ஆக்கவா, வெக்கப்பா மீ ஆக்கவா, வி ஆக்க பரபலவா, வெக்கப்படுத்தா தேவன் கூடாரத்துக்குள்ளே கிரியை செய்கிற தெய்வம். பயப்படாதபடி அவர் பட்சத்தில் கடந்து வரும்போது பெரிய காரியங்களை கத்தராகி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அதுக்கு ஆமாம் ஆண்டு ராஜாவே. ஆனால் இப்போ என்ன? அதுக்கு அவன் சொன்ன இதோ 4 பேர் விடுதலாக்கி அக்கினியின் நடுவில் உலாவுறதை காண்கிறேன். அவர்களுக்கு பார்த்தீங்க, அவர்களுக்கு ஒரு சேதம் இல்லை. 4ஆம் ஆளின் தாய சொல்ல தேவபுத்தரன் கொப்பா இருக்கிறது ஆண்டவர் வெளிப்பட்டா. அல்லேலூயா. கைவிடாத தேவனை காண்கிற தேவன், உனக்கா எனக்கா யாவையும் செய்து முடிக்கிற தேவன். உன் பலத்தை என் பலத்தை சோதிச்சு பார்ப்பாங்க. பயப்படாத. நான் உண்மையில் நினச்சி பார்ப்பாங்க இந்த பாட்டுகளை எல்லாம். ஆண்டவரை கத்தார் அடிமைக்கு தந்த பாட்டுகளை நினச்சி பார்ப்பேன். ஆண்டவர் உண்மையில் நான் படுத்திருந்தாலும் அப்படித்தான் எதிர்ந்தாலும் சரி கத்தருக்கு மகிழ்ந்து அகட்டாத அந்த உள்ளான மனுச்சு வெளிப்படுத்துவார். பெரிய காரியங்களை கத்தா செய்கிறவராக இருக்கிறார். நான் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு நேபுகாத்நேச்சார் தெரிகிற அக்கினி சூளையின் வாசல் வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாதரக்கு மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். உள்ள பாட்டான் பலசாலிகளை வச்சு கட்டி உள்ள போட்டா ஆண்டவர் வெளிப்பட்டார். என்ன ஒரு பயம் நடிக்க அவனுக்குள்ளே உண்டாகி நீங்கள் வெளியே வாங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த வெளியே வந்தார்கள். சேதாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்கள் என்ன செய்யலை? அக்கினி
அக்கினி அவருடைய தலையில் கருகாமல் இருந்தது. அக்கினி பெல செய்யாமல் அவருடைய தலைமையில் கருகாமல் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல் இருந்ததை கண்டார்கள். பார்க்குறாங்க, கண்டாங்க. என் ஆண்டவரை கர்த்தர் உன்னை புதுப்பிப்பார், புதிய காரியங்கள் செய்ப்பார். அப்பொழுது நேபுகாத்நேசர் வசனித்தேன். 8 வருஷமாக சொல்கிறதான் வசனித்து சாதற்கு மேஷக்கு ஆபேத்தனுக்கு என்பது தேவனுக்கு சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஸ்தோத்திரம். நான் ஆராதிக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். நடந்த காரியம் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேற தேவனை சேவித்து தேவனையும் சேவித்து பணியாமல் இன்னைக்கு இங்கேயும் போவாங்க அங்கேயும் போவாங்க. இருக்காங்க ஒரு கூட்டம். அப்படி போகக்கூடாது. கர்த்தர் ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர்கள் அவர் தம் தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். நெக்ஸ்ட், அதனால சாதரக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாய் தூசண வார்த்தைகளை சொல்கிற எந்த மனுஷனும் எந்த ஜாதியானும் எந்த பாசக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எரிக்களமாக்கப்படும் என்று யாரு? என்னாலே ஆட்சியில் இருக்கிறவனே சொல்றான். யார் கட்டிப்பட்டானா அவனே சொல்றான், வீடு எரிக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் சொல்ல ஒருவரும் இல்லை என்றான். பின்பு ராஜா உயர்த்துவார். வாசி, சாதரக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோனில் நான் கடந்த நாட்களில் என் மருமகளுக்காக அதிகமாக ஜெபித்தேன். சதீஷோட ஒய்ஃபுக்காக. அவள் நல்ல கிருபையுள்ள பிள்ளை, ஹெச்ஓடியாக இருந்தால் பொறாமையினால் அவளுக்கு விரோதமாக நான் ஜெபிப்பேன். ஒருவரை விட மாட்டேன், எல்லாருக்கும் ஜெபிப்பேன். தேவிஸ், நீனு, சோமசுந்தரம், லாவண்யா ஜெபிக்க அவளை வேலையிலேருந்து எடுக்க எவ்வளவு அவட்ட கேட்டால் தான் தெரியும். உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காது போயிட்டு. ஆனால் ஆண்டவரை கேட்கத்த பெரிய காரியங்களை செய்தார். நமக்கு அவர் துணையாக இருக்கிறதுனால அல்லேலூயா. நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு நீங்கள் இந்த காரியத்தை செய்யும்போது நான் சாட்சி சொல்லுவேன், சாட்சி அனுப்புவார். யாராக இருந்தாலும் ஆண்டவரை கேட்கத்தான் தருவா. கத்தக்கு மகிழ்ச்சியாகட்டும். யாருமே எனக்கு துணை இல்லை என்னே நினைக்காத. ஆண்டவரை கத்தர் உனக்கு துணை யார் வரா? யாருமா? யாரும் துணை இல்லை என்று கலங்கிடாதே. நானே உந்தன். யாரும் துணை இல்லை என்று கலங்கிடாதே. நானே உந்தன் துணை என்பதை மறந்திடாதே. நீ மறந்திடாதே. யாரே உந்தன் துணை என்பதை மறந்திடாதே. நீ மறந்திடாதே. யாரே உந்தன் துணை என்பதை மறந்திடாதே. யாரும் துணை உந்தன் துணை என்பதை மறந்திடாதே. 1000 உனக்கு எதிர் நின்றாலும் 1000 10,000
பேய்கள் உனக்கு எதிர் நின்றாலும் துணையாக நின்றிடுவேன், துணையாக நின்றிடுவேன், துணையாக நின்று ஜெயம் தந்திடுவேனே. துணையாக நின்றிடுவேன், துணையாக நின்றிடுவேன், துணையாக நின்று ஜெயம் தந்திடுவேனே. யாரும் துணை இல்லை என்று கலங்கிடாதே, நானே உந்தன் துணை என்பதை மறந்திடாதே. யாரும் துணை இல்லை என்று கலங்கிடாதே, நானே உந்தன் துணை என்பதை மறந்திடாதே. கர்த்தர் நானே உந்தன் துணை என்கிறார். ஆண்டவரை கர்த்தர் எத்தனை பேர் எல்லாரும் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அனல் முட்டி எழுப்புங்க. ஆண்டவரை கர்த்தர் உண்மையில் கபி அக்கத்தருவா. அவர் சமத்தில் வந்த நம்மை அவர் வருவது வெறுமை அனுப்பதில்லை. கெம்பி ஆகவி ஆக்குமா, பலத்தால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியாலே ஆகும். ஆவியான கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்க நம்மை நேர்வழியாக நடத்துகிறார். அடுத்ததை பாருங்க, தானியேல் 6 அதிகாரத்துக்கு வாங்க. இதெல்லாம் நான் சொல்லி கர்த்தருக்கு மகிமை பெரிய காரியங்கள் செய்கிறது. 6 அதிகாரத்தில் 10-11 அவனை அந்த தேசத்தில் உயர்த்திட்டாங்க. இப்போ கூட என் மருமகளுடைய காரியத்தில் கூட அங்கே ஆஃபீஸில் போட்டாங்க. எதனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க போதும். நம்ம ஆண்டவர் பெரியவர், யாரும் துணை இல்லைன்னு நினைக்காத. உனக்காகவும் தேவன் யுத்தம் செய்வார், உனக்காக அவர் வழக்காடுவார், உனக்காக அவர் பரிந்து பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயப்படாதீங்க. அடுத்த அட்வான்ஸை கொடுத்துட்டாரு. என்ன பயத்தின் ஆவியை தரலை, பலமும் அன்பம் தெளிந்த புத்தியின் ஆவியை தந்திருக்கிறார். கத்தா நல்லவர், பெரிய காரியங்களை கத்தா நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அடுத்து 10வது வசனம் பாருங்க. இங்கே நடந்தது என்ன? இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம்ல. இப்போ ஆண்டவரை விட்டு நம்மளை விளக்க நமக்கு விரோதமாக எழும்பு காரியங்கள் உண்டாகும். என்ன விக்கிரகளை கிரியைகளை விட்டு இப்போ என்னன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் முன் செய்து வந்தபடியே தேவனுக்கு முன்பாக 3 வேளையும் ஜெபம் பண்ணுகிறான். தானியேல் 6 அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. தானியேல் என்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வட்டப்பட்டிருக்கிறது என்ற போதிலும் என்று அறிந்த போதிலும் கையெழுத்து போட்டுட்டாங்க. தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலே அறையில் எருசலேமுக்கு நேராக சபைக்கு நேராக நான் கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும் பலகணிகள் திறந்திருக்காங்கே. தான் நல்லா கவனிக்கணும், நிறுத்தி நிதானமா. தான் கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும் திறத்திருங்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். கைத்தலை வச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஆண்டவரை கேட்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பாக நம்ம கவர்மெண்ட்லேயே ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்தது. அது கொஞ்சம் நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாம் போச்சு. ஆண்டவரை கேட்க ஞானஸ்தானத்தை பாவத்துக்கு செத்து நீதிக்கு இப்போ தான் ஞானஸ்தானம். பாவ கரைகளை புதைக்கிறது, பாவ கிரிகளை. அதனால் கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும் இவன் முன் செய்து வந்தபடி 3 வேளையும் ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறான். பாருங்க, அப்போ பாருங்க எல்லாரும் இவன் ஜெபிக்க கூடாதுன்னு தான் சட்டம். நிறைய காரியம் சில வீடுகளில் பார்க்காதீங்க, ஜெபிக்காத. பார்த்து ஜெபிச்சது போதும். ஏப்பா பாரு ஜாபா ஜாபா. ஆமாம், நீ உள்ளான மனுஷன் ஜெபிக்கட்டும், ஜெபம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க, ஏசுன் ரத்தம் ஜெயன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை என்னை தாங்கி என்று சுமக்கிறவராக இருக்கிறார். 11 அப்படிதான் தான் மனுஷ கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பார்த்தாங்க. பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக, ராஜா தாக்கிது. இன்றைக்கு உனக்காக எனக்காக அவர் வருத்தப்படுவார். யார்? நம்ம அப்பா. என் பிள்ளைக்கு இவ்வளவு பத்திரத்தை செய்கிறாங்களே,
ஆனாலும் என் பிள்ளையை நான் கைவிட மாட்டேன். என் பிள்ளைக்கு விரோதமாக இவ்வளோ காரியங்களை செய்து வராங்களே, என் பிள்ளைய நான் தூரமாய் விட மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா கட்டக்கும் மகமுண்டாகட்டும். ராஜா என்ன செய்கிறான்னா பாருங்க, எந்த மனுஷனாலும் ஒன்றை உயர்த்துவார். இன்னைக்கு எவ்வளோ கஷ்டத்துக்குள்ள நஷ்டத்துக்குள்ள வேதனைக்குள்ளே இருக்கிறாயா, உன்னை உயர்த்துவார். அவர் வார்த்தை கீழே விழாது. அவர் உன்னோடு இருக்கிறத உணரும். 12வது வசனம். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜா தாக்கியதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாக உண்மை தவிர எந்த தேவனை ஆகிலும் மனுஷனை ஆகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினான், அவன் சிங்கங்களின் கெபிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளையிட்ட பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவென்றார்கள். அதுக்கு ராஜா, அந்த காரியம் கட்டருக்கு மேதியருக்கும் பெருசியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். ராஜா சொன்னார், ஆமாம், தான் சட்டம் இதான், இதான் நடக்கும் அப்படின்னு. அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறை பிடிக்கப்பட்ட யூதா கபில தேசத்தின் புத்திரர் தானியேல் என்கிறவன் உம்மை நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினா 3 வேளையும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் 3 வேளையும் நான் தான் பண்ணுகிறதை விண்ணப்பத்தை பண்ணுகிறான். 3 வேளை செய்கிறான். காலையில், மத்தியானம், ராத்திரி 3 வேளை சாப்பிட்றீங்கள? சாப்பிட்றீங்களா? காலையில் சாப்பிட்டா நாங்கள் வயிறு போட்டு மாதிரி பண்ணோம். சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, அது அவங்க பொருந்தன்னு பண்ணி எல்லாம் கத்தன்னு இல்லைவ. ஆண்டவரை கத்த நாமத்துக்கு மகிழ்ந்தாகட்டும். அடிமைக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இந்த டிசம்பரில் 40 நாள் வாசிக்கணும். வாச ஜபத்தை ஏறெடுக்கணும். வெள்ளவின் சுகம் அவர் பார்த்துக்கிற வேத வாசனம் ஜீவா. அப்போ நானே ஆண்டவரை கத்த எனக்கு எவ்வளவோ காரியம் செய்கிறாங்க. அழகாக காட்டுவார், அழகாக சொல்லுவார். ஆனாலும் அதை நினைக்க மாட்டேன். அதை நினைத்தா நான் பின்வாங்கி போவேன். அவரை தான் பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் வைக்கப்படலை. ஆண்டவரை கத்தருக்கும் மகிழ்வுண்டாகட்டும். அதனால் என்ன கத்த பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறா. அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரில் தானியேல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் நான் தான் பண்ண விண்ணப்பத்தை பண்ணி கொண்டு இருக்கிறான் என்றார். அவன் கண்ணு வாமேல் தான் இருக்கும், வேற எங்கேயும் பார்க்க மாட்டான். நிறைய வீட்டில் இருக்காங்க, வேதத்தில் கை எடுப்பாங்க, கண்ணது இதெல்லாம் நினைக்கணும். ஆண்டவரை கர்த்தர் உண்மையில் எங்கள் அப்பா மகாராஜன் நினைப்பேன். உண்மையில மகாராஜன்னா மகாராஜா தான். சொன்னது அப்படியே செய்வார். பெரிய காரியங்களை செய்வார் பாருங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்பொழுது அந்த மனுஷன் ராஜாவிடத்து கூட்டமாக வந்து ராஜா கட்டளை எந்த தாக்கியது கட்டளையை மாற்றக்கூடாது என்பது மேதியருக்கும் பெருசியருக்குன்னு சொன்னாங்க. இப்போ என்னன்னா 16 பாருங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கன் கேவியிலே போட்டார்கள். கொண்டு வந்துட்டாங்க. எங்கே போட்டாங்க? சிங்கத்தின் கேபிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, தேவ பிள்ளையே மனே மோளே, நீட விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். தப்புவிப்பாரா? தப்புவிக்க மாட்டாரா? தப்புவிப்பார். நல்லா மனசில் வைங்க. நிறைய பேரோடு பேசுகிறாருன்ட்டு ஆயினும், ஆனாலும் அந்த உறுதியில் இருங்க. ஆண்டவர் மிருகங்களையும் அதுக்கு பிறகும் அந்த கல் கத்தருக்கு மகிழ்வுண்டாகட்டும் தப்பி வைப்பார் என்றார். ஒரு கல் கெபினுடைய வாசலிலுமே கொண்டு வந்து வைக்கப்பட்டது.
தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினால் தன் பிரபுக்களின் மோதிரத்தினால் அதை முத்திரை போட்டான். அதுக்கு அடுத்தது பாருங்க. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக கொண்டு வராமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரை வராமல் போயிற்று. யார் மேலே? யாரால? தானியேலால. ஒன்னால. ஏதோ ஈஸ்ரவேலை காக்கிறதை இவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறதை நன்றாக கவனிங்க. பெரிய காரியங்களை மற்றவங்க சந்திக்கலாம். சிங்கத்தில் போட்டாங்க, ஒரு சிங்கம் இல்லை, இவன் ஒருத்தன் தான். சிங்கங்கள் சிங்கம் என்று சொல்லலை, சேதப்படுத்தாதபடிக்கு அவன் கிட்ட கூட வரல, அவனை பயமுறுத்த. நான் யார் தெரியுமா? நான் இருந்தாலும் நாசில் சுவாசம் பண்ணி செத்து போனோம். ஜெய்பாய் கலவி. அதுக்கு முன்னாலாம் பாசம்மான்னு சொல்லலாம், இல்லை சிஸ்டம்மானி சொல்லலாம், ஆனானா ஊழியக்காரனி சொல்லலாம். செத்து போனால் பணம் அடக்கம் எப்படின்பாங்க. ஆனால் தான் கத்தருக்கு மகிமுண்டாகட்டும். ஆனால் ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஆண்டவரை கத்தருக்கு மகிமுண்டாகட்டும். என்ன செய்கிறான் பாருங்கள். 19 பார்க்கும்போது, காலமே கிழக்கு விழுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கேள்விக்கு தீவிரமாய் போனான். நல்லா கவனிக்கணும். உங்களோடு பேசுகிறா கட்டுகள் மத்தியிலும் கண்ணீர் மத்தியிலும் வேதனையோடு இருப்பீர்கள், ஆனால் விடுதலை கொடுக்கிறதே. ராஜாவின் கேபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய், எப்பா நான் உனக்கு இதெல்லாம் மிதிச்சிட்டப்பா, மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறதான் துயர சத்தம்மா. தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை வாசி சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று கேட்டான். சாட்சி வெளிப்படுகிறது, சிங்கங்கள் ஒன்றும் சேதப்படுத்தாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வீட்டில் தான் ரொம்ப வேதனை. அந்த பாடுகள் உங்களை என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. பரிசுத்தம் இல்லாமல் நானும் தேவனை தரிசிப்பதில்லை. ஆண்டவரை கத்தார். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சீவர் பைபிள்மா. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நீ எப்படிப்பட்டவனா இருக்கிறாய்? ஆண்டவரை கத்தருக்கும் மகிமுண்டாகட்டும். நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிக்கேடு செய்யவில்லை. அப்பொழுது ராஜா தன்னிலும் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கி விட சொன்னார். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் 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 வாசிங்க, சத்தம் வெளியே வரட்டும். தன் தேவன் பேரில் விசுவாசமாக இருந்தபடியா அவனில் ஒரு சேதமும் காணப்படலை. தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷர் என்றார். ராஜா கொண்டு வர சொன்னான். கத்த நீதி செய்வார். நிச்சய முடிவுண்டு. அந்நிய கண்களில் உன் சொந்த கண்கள் காணும். பாருங்க, அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களையும் கேபிலே போட்டார்கள். அவர்கள் கேபின் அடியில் சேரும் முன்னே அவன் கேபில விழுந்த கடந்தான். அவனை தொட்டு கூட பார்க்கல. இங்கே சேரும் முன்னே பாய்ந்து வந்து பாருங்க, ராஜாவாகிய கத்தருக்கு சிங்கங்கள் அவர்கள் எலும்பையெல்லாம் நொறுக்கி போட்டது. பின்பு ராஜாவாகிய தரிவு தேசமெங்கும் கூடியிருக்கிற எந்த ஜனங்களுக்கும் எந்த ஜாதியாருக்கும் பாஷைக்காருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக்க கடவுது. சமாதானத்தோடுப்பா ஆண்டவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறார். ஆண்டவரை கத்தார். அண்ணா என்னன்னா, ஆண்டவர்
என் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது என தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் நல்ல வாசிங்க. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அப்படியே ராஜா அழியாது, அப்படியே கத்தவும் முடிவறிந்து நிற்கும். ஆண்டவரை கத்த தானியலே சிங்கங்களின் கைக்கு தப்புவித்தாவரே, தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் ஆண்டவரை கத்தருக்கு மட்டும் உண்டாக்கட்டும். வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களும் அற்புதங்களையும் செய்கிறோம் இருக்கிறார் என்று எழுதினான். வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரை காட்டார வைத்தா சாட்சிய வைப்பார். தரியு ராதாவா இந்த காலம் வரையிலும் தானியல் காரியம் ஜெயமாக இருந்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தராக தேவன் செய்வார். என் தாழ்மையிலே என்னை நினைத்தவரை நன்றி. என் தாழ்மையிலே என்னை நினைத்தவரை நன்றியோடு துதித்திடுவே. அவர் கிருபை, அவர் கிருபை என்னால் தொடர்ந்திடுமே. அவர் கிருபை என்றென்றும் தொடர்ந்திடுமே. அவர் என்றென்றும் போதுமானவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். என் தாழ்மையிலே என்னை நினைத்தவரை நன்றியோடு துதித்திடுவே. என் தாழ்மையிலே என்னை நினைத்தவரை நன்றியோடு துதித்திடுவே. சிறுமையும் எளிமையுமான என்னை உயர்த்திட என் தேவன் நினைத்தீரையா. சிறுமையும் எளிமையுமான என்னை உயர்த்திட என் தேவன் நினைத்தீரையா. ஒருபோதும் விலகாத தேவரையா, ஒரு நாளும் கைவிடாத தேவனையா, ஒருபோதும் விலகாத அன்பரையா, ஒரு நாளும் கைவிடாத தேவனையா. என் தாழ்மையிலே என்னை நினைத்தவரை நன்றியோடு துதித்திடுவேன். தாழ்மையிலே என்னை நினைத்தவரை நன்றியோடு துதித்திடுவேன். நிந்தையும் நீச சொல்லால் வாடும்போது என் வேதனை புழுவாய் துடிக்கும் போது, நிந்தையும் நீச சொல்லால் வாடும்போது என் வேதனையில் புழுவாய் பிடிக்கும் போது ஜெபத்துக்கு பதில் தந்த தேவனையா, எதிராளி மத்தியிலே உயர்த்தினீரே. ஜெபத்துக்கு பதில் தந்த தேவனையா, எதிராளி மத்தியிலே உயர்த்தினீரே. என் தாழ்மையிலே என்னை நினைத்தவரை நன்றியோடு துதித்திடுவேன். தாழ்மையிலே என்னை நினைத்தவரை நன்றியோடு துதித்திடுவேன். துக்கத்தாலும் துக்கத்தாலும் துவழும் போது என்னை அற்பமாக எண்ணி அளவைக்கும் போது, துக்கத்தாலும் வெட்கத்தாலும் துவழும் போது என்னை அற்பமாக எண்ணி அளவைக்கும் போது, சத்தியத்தின் வழியில் நடந்த என்னை அவர்கள் மத்தியிலே உயர்த்தினீரே. சத்தியத்தின் வழியில் நடந்த என்னை அவர்கள் மத்தியிலே உயர்த்தினீரே. என் தாழ்மையிலே என்னை நினைத்தவரை நன்றியோடு துதித்திடுவேன். என் தாழ்மையிலே என்னை நினைத்தவரை நன்றியோடு துதித்திடுவேன். நன்றியோ
துதித்திடுவேன். தாழ்மையிலே என்னை நினைத்தவரை நன்றியோடு துதித்திடுவேன். என் தாழ்மையிலே என்னை நினைத்தவரை நன்றியோடு துதித்திடுவேன். வெட்கப்படுவாயோ? நீ வெட்கப்பட்டு போவாயோ? உன்னை வெட்கப்பட நான் ஒப்பு கொடுப்பல. வேதனை நீங்கி சுமார் வேதனையோடு வந்தா பாடுகள் மத்தியில் கடந்த உன்னை பயப்படாதே. தேடங்கள் சீயோனை சேர்ந்தவர்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டீரா? அழுகைக்க கண்ணீர்க்க பதில் தருவேன். பெரிய காரியங்களை கத்த செய்கிறான். சோர்ந்து போய் வந்தார். தாங்குகிற தேவனை தள்ளாடுவதில்லை. நன்மையை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவார். சாட்சியா நிற்பார். பெரிய காரியங்களை செய்வேன். தொழில் காரியத்தில் நன்மை தருவேன். தோல்வி உனக்கு இல்லை. கத்தரை நம்பி செழிப்பா. கத்தருடைய காரம் குறுக்கவில்லை. மந்தம் இல்லை. தாங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிசாசுக்கு ரொம்ப கோபம். பாருங்களேன், மேலே வச்சு இந்த பைப்பில் கீழே தள்ளி பிசாசின் தந்திரங்களை நீங்கள் நாம் அறியாதவர்கள் அல்லவே. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தாழ்மையிலே என்னை சத்தமே காணலையா? உற்சாகத்தை காணலையா? நன்றியோடு துதித்திடுவேன். என் தாழ்மையிலே நினைத்தவரை நன்றியோடு துதித்திடுவேன். நன்றியோடு துதித்திடுவேன். நன்றியோடு துதித்திடுவேன். இந்த மாதத்திலும் கொடுத்த நல்ல வாக்கு காய் உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்து வாசித்து நாம் தேவனை துதிப்போம். சங்கீத புஸ்தகத்தினுடைய 91வது சங்கீதத்திலே 14, 15, 16 வசனங்களை நாம் என்னோடு கூட வாசியுங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தையின் ஒரு எழுத்தின் ஒரு பாகிலும் ஒளிந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை. வாக்கு தத்தம் தந்த தேவன், வாக்கு மாறாதவர், ஒருபோதும் நம்மை மறவாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றினவர் உங்கள் நடுவிலே நம் நடுவிலே கொடுத்த வார்த்தையும் வாக்கு தத்தங்களையும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இயேசு ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே.
யார் மறந்தாலும் நான் மறவேன் என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேன் என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. ஒரு வார்த்தை கூட தண்ணீர் விழுவதில்லை. உங்களுடைய வார்த்தையை அறிந்திருக்கிறவன், உங்களுடைய கட்டுகளை உடைக்கிறவன், உங்களுடைய கண்களை தொய்க்காக வருவதாக. என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படலே, என் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படலே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. 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 நன்றியாலும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் போகும், நான் உங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை கூட, வேதத்தில் காணப்படுகிற ஒரு எழுத்தின் உறுப்பு கூட தரையில் விழுந்து விடுவதில்லை. அல்லேலூயா. ஆம் என்று ஆமன் என்று கர்த்தர் உனக்கு எனக்கு கொடுத்த வாக்கை, இந்த மாதத்தில் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி மகிமைப்படுகிற தெய்வமாய் இருக்கிறவராய் இருக்கிறவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இருக்கிறவராய் இருக்கிறவரை உயர்த்துவோம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்கள் அன்பு தெய்வமே துதிக்கிறோம். பரிசுத்தவான்களோடு இடைப்பட்டு அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு சகாயத்தை கட்டளையிட்டது போல இந்த கடைசி காலங்களிலே அர்ப்பனும் தூசியுமாய் காணப்பட்ட எங்கள் நடுவிலும் உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்துகிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. எங்களை பலப்படுத்துகிறபடியால் உமக்கு நன்றி அப்பா.
நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே ரட்சிப்பின் பூர்ண கிருபைகளுக்குள்ளாய் ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஐயா. பூர்ண சமாதானத்தோடு நடத்துங்க, பூர்ண கிருபைகளோடு நடத்துங்க. கேட்ட சத்தியத்தை மறுபடியும் கேட்டாலும் உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து கர்த்தாவே என்றென்றைக்கும் மாறாதவருடைய அன்பை ருசித்து பலன் கொள்ள பிள்ளைகளுக்கு அதிகமான கிருபைகளை கொடுத்த கிருபைக்காக நன்றி. இன்னும் கிருபை தாங்க, இன்னும் பலன் தாங்க, இன்னும் சத்துவத்தை கட்டளையிடுங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் அன்பு தகப்பனுடைய கருத்துக்குள்ளாய் தாழ்த்தி ஒப்படுக்கிற ஆஸ்வதி ஏசுன்றது நல்ல பிதாவே, ஆமாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாது. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூடவும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.